ஹலோ மக்களே! டோவர்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது அந்த ஒயிட் கிளிஃப் தான். இது ஃபுல்லா சாக் கிளிஃப்னால ரொம்ப ஒயிட்டா அழகா இருக்கும். இங்கிலீஷ் சேனலுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த கிளிஃப் இங்கிலாண்டோட ஒரு பெரிய ஐடென்டிட்டி. இங்கிலாந்துலயே ஃப்ரான்ஸ்க்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற பிளேஸ் இதுதான். ஜஸ்ட் 21 மைல்ஸ் டிஸ்டன்ஸ் தான். வெதர் கிளியராக இருந்தால் நீங்கள் இந்த கிளிஃப் மேலே நின்று பார்க்கும்போது ஃப்ரான்ஸ் கோஸ்ட்லைன் நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் சேனலை ஸ்விம் பண்ணி கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் டோவரை தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக சூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைக்கிங் பண்ணுற மக்களுக்கு இந்த கிளிஃப் மேலே நின்று நடந்து போகிறது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கடலுக்குள்ளே ஒரு டனல் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாம், 1994 அதை கட்டியிருக்காங்க. ஒரு ரயில்வே டனல் இங்கிலாந்துக்கும் ஃப்ரான்ஸையும் கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போது நீங்கள் ட்ரெயின்லே கடலை கிராஸ் பண்ணி ஃப்ரான்ஸுக்கு போயிடலாம். ஹிஸ்ட்ரி, நேச்சர் அண்ட் ட்ராவல்னு இது மூணும் கலந்த ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸ் தான் டோவர். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. டாட்டா, பை பாய்.